அதையும் மீறி நீங்கள் பண்ணீங்கன்னா இதை காரணமாக காட்டி நாங்கள் கீழே ஆர்பிஐ ஆப்ஷன் நீங்கள் ஒபே பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சிஎம் செல்லுக்கோ இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மெயிலை தான் அனுப்புறீங்க. எந்த ஒரு மெயில் வந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக் ஏஐ தான் முதல்ல எடுக்கும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் ரிப்ளை அனுப்பிச்சு அப்புறமா தான் அது வந்து லீகல்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து மனுஷங்க பார்ப்பாங்க. மனுஷங்க பார்த்து ரிப்ளை கொடுப்பாங்க. சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸு, நாங்கள் வந்து ரெக்கவரி ஏஜென்ட் தான் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சால் ஜாப்புக்கு ஒரு மெசேஜ் அட்வொகேட்டுக்கு அனுப்புவாங்க. எந்த அட்வொகேட் மெசேஜ் இமெயில் பண்ணுறோமோ அவங்களுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு, கையில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் என்னது, மெயில் போட்ட டாக்குமெண்ட். இதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. கோர்ட் ஆர்டரோட ஸ்ட்ராங்கானது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வச்சு நம்ம வந்து ஒரு மெயில் போட்டு அதுக்கு ரிப்ளை கேட்குறோம். ஸோ ரிப்ளை நம்ம கொடுத்து தான் ஆகணும், புரியுதுங்களா? ரிப்ளை கொடுக்கும்போது இப்படி தான் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி ரிப்ளை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை கையில் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு சேஃப்டி. அடுத்த டாக்குமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் பதிவில் சொல்கிறேன். பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சார். எல்லாருக்கும் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க, சொன்னதில்லை, ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.